மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். வானக தூதர் அணிகள் மகிழ்கின்றனர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அந்நாளில் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகின்றது. ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். My spirit rejoices in God my Savior. என் மீட்பராம் கடவுளை நினைந்து எனது மனம் பேருவகை கொள்ளுகிறது. அன்பான தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, ஃப்ரீடம் அண்ட் அசம்ப்ஷன் இந்த 2 கருத்துக்கள் கொண்ட திருவிழா என்று. விடுதலை, தேவத்தாயின் விண்ணேற்பு. நம் நாடு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற பெருவிழா. நாமும் பாவத்தடைகளிலிருந்து விடுதலை பெற்ற ஒரு முன் அடையாளமாக தேவத்தாய் விண்ணிற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். தேவத்தாயினுடைய விண்ணேற்பு, இயேசுவினுடைய விண்ணேற்றம், இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. The ascension of our Lord, the assumption of the Blessed Virgin Mary. என்ன வித்தியாசம்? இயேசு தானாகவே விண்ணிற்கு எழுந்து சென்றார், அது விண்ணேற்றம். தேவதாய் விண்ணிற்கு எடுத்து கொள்ளப்பட்டார், ஆத்ம சரீரத்தோடு எடுத்து கொள்ளப்பட்டார். சாவு யாருக்கு வருகிறது? யார் பாவத்தினால் கரைபடிந்தவர்களோ அவர்களுக்கு சாவு. ஆனால் பாவத்திலிருந்து விடுதலைப்பட்டவர்களை சாவு கட்டி போட முடியாது. இயேசுவை எப்படி கல்லறை தன்னிலே வைத்திருக்க முடியாமல் இயேசு விண்ணேற்றம் ஆனார், உயிர்த்தெழுந்தார். 40 நாட்கள் அப்போஸ்தலரோடு இருந்தார். பிறகு விண்ணிற்கு எழுந்து சென்றார். தேவதாய் மாசு மறுவற்றவள். கருவிலிருந்தே அவர் பாவ மாசிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர். ஆகவேதான் அவரை தி இம்மாக்குலேட் கன்செப்ஷன், அமல உற்பவி என்று நாம் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி இந்த திருவிழாவை கொண்டாடுகிறோம்.
அவருடைய உற்பவம், அவருடைய ஜனனம், அதிலேயே பாவம் இல்லை. எனவே பாவம் இல்லாத இவர் மண்ணிலே மக்கி போக மாட்டார் என்பது திண்ணம். பாவம்தான் நம்மை அழிவு, பாவம்தான் சாவை தரும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவதாய்க்கு மரணம், கடைசி வாழ்க்கை, கடைசி நேரம் நிச்சயமாக வந்தது மனித பிறவியினாலே. ஆகவே அவர் ஒரு வகையான கோமா நிலைக்கு தள்ளப்பட்டார். உடனே அப்போஸ்தலர் என்ன நினைச்சாங்க, அம்மா இறந்துட்டாங்க போல இருக்குன்னு சொல்லி அவங்களை எடுத்துட்டு போய் சயோன் மலையில ஒரு சிறிய சிற்றாலயத்திலே வைத்தார்கள். இன்றும் அந்த கோவில் இருக்கிறது. தி சாப்பல் ஆஃப் டார்மிஷன் என்று அதற்கு பெயர். தேவதாய் அங்கு வைக்கப்பட்டார். வழக்கம் போல நமக்கு பிடித்தமான அப்போஸ்தலர் தோமையார் இருக்கிறார் அல்லவா, அவரை இந்த முக்கிய நிகழ்ச்சி நடந்த போது இல்லை. எங்கே அம்மா? அவங்க ஏறக்குறைய இறக்குற நிலையில இருந்தாங்க. அவங்கள கொண்டு போய் சயோன் மலையில வைத்திருக்கிறோம். ஐயோ, நான் பார்க்க வேண்டுமே, கூட்டி போங்கள். கூட்டி போனார்கள். போய் பார்த்தால் தேவதாய் அங்கு இல்லை. ஆக இயேசுவினுடைய மீட்பு கொடுத்த, ரட்சணியம் கொடுத்த அந்த உயிர்ப்பை யாரும் நேரடியாக பார்க்கவில்லை. அதே போன்று தேவதாயினுடைய விண்ணேற்பையும் யாரும் நேரடியாக பார்க்கவில்லை. பார்த்தால்தான் நம்புவது என்பது அல்ல. 1950ஆம் வருடம் இந்த மறை உண்மையை, த டாக்மா ஆஃப் தி சர்ச், திருச்சபையினுடைய வேத சத்தியம், நம்ப வேண்டிய சத்தியம் என்று கொடுக்கப்பட்டது தேவதாயின் விண்ணேற்பு. ஒரு 10-15-20 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு கருத்தையும் குழப்பிய வண்ணமாக இருந்தார்கள். என்ன சொல்லுவாங்கன்னா, விண்ணரசி திருவிழா, விண்ணரசி கோவில் என்று சொல்லுவார்கள். விண்ணரசி அல்ல, விண்ணேற்பு. விண்ணரசினா அடுத்த ஒரு வாரம் கழிச்சு வருது. குவீன் ஆஃப் லேண்ட், தேவதாய் விண்ணிற்கும் மண்ணிற்கும் அரசி என்று முடிசூட்டப்பட்ட நாள் அடுத்த வாரம், ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி. ஆகவே விண்ணரசி என்று நாம் இந்த தேவதாயினுடைய விண்ணேற்பை முழுமையாக புரிந்து கொள்ளாததினால் ரெண்டையும் போட்டு குழப்புறோம். ஆகவே இவைகள் எல்லாம் ப்ரீஃபிகர்ட், ப்ரீடிலெக்டட் அண்ட் ப்ரீடெஸ்டின்ட், முன்குறிக்கப்பட்டு, முன் தேர்வு செய்யப்பட்டு, முன்னிறுத்தப்பட்டவர். இப்ப தாய் கர்ப்பமாக இருக்கும் போதே என்ன செய்கிறார்கள்? போய் மருத்துவருடன் காட்டுறாங்க. வயிற்றுல குழந்தை நல்லா இருக்குதா, நல்ல நிலையில் இருக்குதா, உயிர் துடிப்போடு இருக்குதா, இல்லை சோம்பேறி நிலையில் இருக்குதா அப்படின்னு அதுக்கு வேண்டிய மருந்து, மாத்திரை, விட்டமின், டானிக் எல்லாம் வாங்கி தயார் பண்ணுகிறோம், பிரசவத்துக்கு தயார் பண்ணுகிறோம். ஆனால் இறைவன் தன்னுடைய மீட்பின் திட்டத்தை முன் குறித்தவர். இதைத்தான் தேவதாயினுடைய மறையுறையிலே அடிக்கடி நான் வலியுறுத்தி சொல்வது. ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். தாம் முன் குறித்தவரை அழைத்தார், தேர்ந்தெடுத்தார், அழைத்தார், அவருடைய மகிமையிலே பங்கு பெற செய்தார். யாரை? தன்னுடைய மகனை பெற்றெடுத்து மீட்பை தருவதற்கு முன் குறிக்கப்பட்டவர் யார்? தேவதாய். என்னுடைய மகன் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு ஒரு ஆலயம் தயாரிக்கப்பட வேண்டும், அது தேவதாய் முன் குறிக்கப்பட்டு, ப்ரீடிலெக்டட், அவரை முன்பாகவே அன்பு செய்து இப்படி இருக்க வேண்டும். நம்ம வீடு கட்டும் போது பிளான் போடுறோம், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த இடத்துல இருக்கணும், அழகா இருக்கணும், பலவிதமான எண்ணங்கள், ஆசைகள். இறைவன் தன்னுடைய மகன் பிறப்பதற்கு, இந்த மீட்பை, இரட்சணியத்தை கொடுப்பதற்கு வருகின்ற ஆண்டவர், அவர் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு அவர் தேர்ந்தெடுத்த இந்த கன்னிகை மரியாள் முழுமையாக அன்பு செய்யப்பட்டதினால்தான் எல்லா விதமான அருளையும் அவருக்கு இறைவன் கொடுத்தார். ஆகவே இந்த அருள் நிறைந்த மரியே வாழ்க. இப்பொழுது அது இன்னும் கொஞ்சம் லேட்டஸ்டா, அருள்மிக பெற்றவரே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க. அதுக்கு முன்னாடி அருள் நிறைந்த மரியாயே வாழ்க. ஒன்றுக்கு 10 வருஷம் வச்சுக்கோங்க. அருள்மிக பெற்றவரே வாழ்க 10 வருஷம், அருள் நிறைந்த மரியே வாழ்க 10 வருஷம்,
அருளிந்த மரியாயே வாழ்க 10 வருஷம், 30 வருஷம் ஆச்சு. 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தெரியுமா சொல்லிட்டு இருந்தோம் ஜெபம்? பிரிய தத்தத்தினாலே பூர்ண மரியே சொன்னமா இல்லையா? இப்ப மாறி வந்துருச்சு அல்லவா? அந்த மாற்றம் அழகிய தமிழ்தான். ஆனால் அன்று 40 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன சமஸ்கிருதத்தினுடைய ஆழம் பிரிய தத்தத்தினாலே பூரண மரியே. இறைவன் அவர் மீது பிரியம் வைத்ததினால் அனைத்து அருளையும் கொடுத்து தன்னுடைய மகன் பிறப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆலயம். எவ்வளவு சிறப்பு! ரோமையர்கள் திருவும் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். முன் குறிக்கப்பட்டு முன் தேர்வு செய்யப்பட்டு அழைத்தார். ஆர்டர் போடல கடவுள். கடவுளுக்கு அதிகாரம் உண்டு, இதை செய் இருக்கணும். இல்லை, அம்மா தாயே, நான் என்னுடைய தூதனை அனுப்பி உன்னிடம் கேட்கிறேன், உன்னுடைய விருப்பத்தை கேட்கிறேன். எந்த தூதர்? தி ஆர்க்ஏஞ்சல் காப்ரியேல். காப்ரியேல் அதிதூதர் தேவதாயை நாடி தேடி வந்து நாசரேத்தூரிலே அவருடைய எளிய வீட்டிலே மண்டியிட்டு மடிப்பிச்சை கேட்கிறார். அருள்மிக பெற்றவரே வாழ்க, இதோ இறை தந்தையினுடைய தூதராக வந்து உன்னுடைய விருப்பத்தை நான் கேட்கிறேன், ஏற்றுக்கொள்வாயா? அவருடைய மகனை பெற்றெடுக்க வேண்டும், இந்த உலகத்திலே மீட்புக்கு காரணியாக இருக்க வேண்டும், ஏற்றுக்கொள்வாயா? அதெல்லாம் முடியாது கடவுளை. யார் ஏச்சு பேச்செல்லாம் வாங்கிறது? என்னுடைய குருத்துவ வாழ்க்கையில் நிறைய பையனுங்க என்னை பார்த்து ஃபாதர் ஆகணும்னு ஆசைப்பட்டது உண்டு. அடிக்கடி இந்த பங்கு மக்கள் மோதிர காட்சியும் பார்ப்பானுங்க. அப்புறம் ஐயையோ வேண்டாம் சாமி, எனக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி ஏச்சு பேச்சு வாங்குறதுக்காக நான் ஃபாதர் ஆகிறதுக்கு வரல, ஒதுங்கிடுவானுங்க. ஒரு நல்ல பையன், நல்ல குடும்பம், ஃபாதர் ஆகணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டான். அங்கே ஒரு பெரிய சண்டை வந்துச்சு. பார்த்தா எனக்கு வேண்டாம் சாமி இந்த பொழப்பு. ஏன்? ஏச்சு பேச்சு கிடைக்கும் நிச்சயமாக. காய்க்கிற மரம் கல்லடிப்படும். கல்லால் அடிப்பவங்க அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, இன்னைக்கோ நாளைக்கோ வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆகவே தேவதா யோசிச்சு பார்த்தா, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு இதை எடுத்தா என்ன எல்லாம் உலகமே இயேசுமே வேசி என்று சொல்லுமே, கல்யாணம் ஆகிறதுக்கு பிள்ளை பெற்றுக்கிட்டான்னு சொல்லுமே. சொன்னது இந்த மரியா நம்ம கூட தானே இருக்கிறா. அந்த வார்த்தையில எவ்வளவு ஆழம் இருக்கு தெரியுமா? ஏச்சு பேச்சுகளை தாங்கக்கூடிய வல்லமை பெற்றதினால், கடவுளே வந்து கேட்டதினால், ஆகட்டும் ஆண்டவரே, ஃபியாட் மீக்கி செக்குந்தும் வேர்பும் தூவும். லத்தீனில் இருக்கக்கூடிய ஆழமும் அழுத்தமும் வேற மொழிகளிலே கிடைக்காது. லெட் இட் பி டன் அக்கார்டிங் டு யுவர் வேர்ட். உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். ஏற்றுக்கொண்டார். எத்தனை தியாகம்! தியாகத்தினால் தீர்வு வரும் என்று இயேசு மாக்காவியத்தில் சொன்னதை 2 நாட்கள் முன்னால் மறையுரையிலே படித்தேன். ஆகவே முன் குறிக்கப்பட்டு முன் தேர்வு செய்யப்பட்டு முன்னிறுத்தப்பட்டவர், அழைக்கப்பட்டார். கபிரியேல் தூதர் அழைத்ததினால் இந்த இறை சித்தத்திற்கு பணிந்து அவர் இந்த மீட்பின் திட்டத்தின் காரணியாக இருந்ததினால் என்ன ஆச்சு? அவர் மகிமையிலே உயர்த்தப்பட்டார். என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேரோகை கொள்ளுகிறது. லூக்கா 1:47. பக்தியினால் சக்தியானாள் அவள், வெளிச்சத்தின் பிம்பமானாள். இயேசுமா காவியம். பக்தி இருக்கும் பொழுது சக்தி கிடைக்கும். நீங்க சினிமா படத்திலாம் பார்த்துருப்பீங்க, சாமி வந்தா அப்படி ஆடுறதை பார்ப்பீங்க. அவங்களுக்கு இருக்கு, எங்க இருந்தா அந்த பலம் வருதோ தெரியாது. பலம் வரும் நிச்சயமாக. பக்தியினால் சக்தியானாள், வெளிச்சத்தின் பிம்பமானாள். அந்த இறை தந்தையினுடைய வெளிச்சம் அவளுக்கு ஒரு பிம்பமாக இருந்தது. விடுதலை தேடும் நெஞ்சங்களே, விடியா கனவின் சொந்தங்களே, நமக்கொரு தாய் இருக்கின்றார், வாருங்கள் அவரிடம் செல்வோம் என்று திருவழிபாட்டு பாடல் ஒன்று அழகாக மரியாளிடம் செல்வதற்கு நம்மை அழைக்கிறது. மேரி, a perfect symbol of freedom. God forces no one. சுதந்திரத்தின் நிறைவான அடையாளம் மரியாள். இறைவன் ஒருவரையும் வற்புறுத்துவதில்லை, ஏனெனில் அன்பு கட்டாயப்படுத்தாது. முழு சுதந்திரத்தின் ஒரு பரிமாணம் இறை பணி. அன்பு கட்டுப்படுத்தாது, ஆர்டர் செய்யாது, பரிந்து பேசும், கெஞ்சி கேட்கும். கபிரியேல் தூதர் தேவதாயிடம் வந்து கேட்டது போல.
Today the Virgin full of glory is taken up to heaven, showering the celestial beings with joy. Saint Bernard விண்ணக வாசிகளை மகிழ்ச்சியால் நிரப்பிய வண்ணம் மகிமை நிறைந்த கன்னிமரியாள் இன்று விண்ணகம் எடுத்துக் கொள்ளப்பட்டார். Mary's assumption is a passing over her whole person into the glory of the Lord. Its victory means that nothing true, good or lovely in human life will be lost. மரியாளின் விண்ணேற்பு தன்னை முழுதும் ஆண்டவரின் மகிமைக்குள் கடந்து செல்லுதல். மனித வாழ்வில் உண்மையில் நல்லதும் அழகானது எதுவும் அழியாது என்பதே இந்த வெற்றியின் பொருள். இவெல்லாம் கொஞ்சம் ஆழமான கருத்துக்கள் தேவதாயினுடைய விண்ணேற்பை பற்றி. இன்னொரு கருத்தையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும். இன்று நம் நாட்டின் சுதந்திர தின விழா. இந்த சுதந்திரத்தை பெறுவதற்கு எத்தனை பேர் தியாகம் செய்தார்கள்? நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே, நீ நாட்டுக்கு என்ன செய்தாய்? இரவில் பெற்ற சுதந்திரம் இன்னும் விடியவில்லையோ? பகத்சிங் திருமணமாகி ஒரு சில நாட்கள் தான், என்னுடைய நாட்டிற்காக நான் குரல் கொடுத்தேன், ஒரு வீரனை போல நான் சாக வேண்டும், எந்த மண்ணை நேசித்தேனோ அந்த மண்ணை பார்த்து கொண்டே கண்ணை மூட வேண்டும் என்று சொல்லி அப்படியே செய்தார். அப்படியெல்லாம் பெற்ற சுதந்திரமாச்சே நம்ம நாடு. எத்தனை பேர், இது எத்தனையோ பேர் உதாரணங்களில் ஒன்று. இப்படி வாங்கிய சுதந்திரம் இன்று எப்படி அல்லல் பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்களும் நானும் எவ்வளவு தூரம் இந்த நாட்டுக்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். உரிமை வேணுமா உடனே குடிபிடிக்க வேண்டியது, ஏதாவது ஒண்ணா உடனே ரோடு மறியல், தர்ணா, பஸ்ஸை எரிக்க வேண்டியது, இவர் வாங்கி கொடுத்த பஸ் மாதிரி. இந்த அழிவை தடுத்து நிறுத்தி நாட்டிற்காக நீ நல்லதை செய்தாயானால் எவ்வளவு நாடு சுபிட்சம் பெறும். குறைந்தபட்சம் 2 காரியங்களை சொல்கிறேன், இந்த வருடம் கடைபிடியுங்கள். ஒன்று தேவதாய்க்கு, இன்னொன்று நாட்டுக்கு. நாட்டுக்காக நீங்கள் சாலையில் செல்லும் பொழுது ராங் சைடில் போகாதீங்க, ஒன் வேல போகாதீங்க, குறுக்கு வழியில வராதீங்க. குறைந்தபட்சம் நீங்களாவது இந்த மறையுரையை கேட்பவர்களாவது கொஞ்சம் போய் யூ டர்ன் எடுத்துட்டு வந்தா என்ன குறைஞ்சா போயிடுவோம்? நான் தான் இந்த நாட்டு சுதந்திர வீரன், நேரா வர வேண்டியது ராங் சைடில். எத்தனை பேருக்கு இடைஞ்சல்? ஒன்று, நான் குறைந்தபட்சம் சாலை விதிமுறைகளை கடைபிடிப்பேன். ஒன்று, தேவதாயை பற்றி சொன்னேன் அல்லவா, என்னவோ தெரியல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம், தேவதாயை வந்தாள் போனால் இருந்தால் சொன்னாள் என்று மரியாதை இல்லாமல் சொல்லிக் கொண்டு இருக்கிறோமே. ஏன் வந்தார் போனார் என்று சொல்வது? அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொல்லுகின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க வாழ்த்துகிறோம். ஆனால் அந்த பாட்டாகட்டும், தேவமாதா பாட்டாகட்டும், அல்லது தேவமாதா பற்றிய மறையுரையாகட்டும், அவள் பிறந்தாள் வந்தாள் போனாள் என்று என்னவோ நமக்கு வயதை குறைந்தவரை போல சொல்லிக் கொண்டு இருக்கிறோமே, அழகிய தமிழில் பேசுகிறோமே. இனியாவது மரியாதை கலந்த அவர் வந்தார், தேவதாய் மரியா வந்தார். இது நான் மட்டுமல்ல, நம்முடைய மறையுரையை கேட்டுக்கொண்டிருக்கிற வெளிநாட்டிலிருந்து, மஸ்கட்டிலிருந்து வந்த ஒரு பெண்மணி என்னிடம் 2 கருத்துக்களை வைத்தார். இது ஒரு கருத்து. அதே போன்று காணிக்கை பொருட்களை கொடுக்கும் பொழுது நீங்கள் காணிக்கை ஒப்பு கொடுப்பதற்கு முன்னால் அந்த காணிக்கைகளை வாங்கி பீடத்தின் முன்னால் வைத்து அவைகளையும் சேர்த்து காணிக்கை கொடுத்தால் நன்றாக இருக்குமே. அப்படியே செய்வோம். நல்ல கருத்துக்களை நாம் வரவேற்போம், செயல்படுத்துவோம். ஜெபம். Holy Mary, Mother of God, pray for us sinners now and at the hour of our death. Amen. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி. வணக்கம்.